டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க கவர்னர் நஜீப் அளித்த பரிந்துரைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை பதவியேற்பு விழா நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 8 எம்எல்ஏக்கள் வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் 28 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்க டெல்லி கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து உரிமை கோரினார். இதையடுத்து வியாழனன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்க உள்ளதாக செய்திகள் வெளியானது. ஆனால் கவர்னரின் பரிந்துரைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் தாமதமான நிலையில் புதனன்று காலையில் பதவியேற்பு விழா தள்ளிப்போகக்கூடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். கவர்னரிடம் இருந்து எந்த தகவலும் இல்லாததால் வியாழனன்று பதவியேற்பு விழா நடக்காது என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் கவர்னரின் பரிந்துரைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த தகவல் பிற்பகலில் வெளியானது. ஜனாதிபதியின் ஒப்புதல் குறித்த தகவலை கவர்னர் நஜீப்புக்கு உள்துறை அமைச்சகம் அனுப்பியது. இதையடுத்து வரும் சனிக்கிழமை ராம்லீலா மைதானத்தில் பொதுமக்கள் மத்தியில் பதவியேற்பு விழா நடக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. விழாவில் கெஜ்ரிவாலுடன் 6 பேர் அமைச்சர்கள் பதவி ஏற்கின்றனர். இவர்கள் முன்னாள் அமைச்சர்களை தேர்தலில் தோல்வியுறச் செய்த முன்னாள் அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவுக்கு காந்தியவாதி அண்ணா ஹசாரேவை அழைக்கவும் அவர் முன்னிலையில் பதவி ஏற்கவும் கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளார். ஆனால் தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் உடல்நிலை ஒத்துழைத்தால் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வேன் என்றும் ஹசாரே கூறியுள்ளார்.